நாங்கள் பார்க்க போற இரண்டாவது பகுதி வந்து தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் தோற்றம் ஐசிடியில வந்து ஆரம்பிச்சதுக்கு பிறகு இருக்கிற விஷயங்கள் தான். அப்ப அதை பத்தி நாங்கள் கொஞ்சம் படிச்சு கொண்டு போறோம். அப்படின்னா ஐசிடி அறிமுகமாயினத்தோடு இருக்கிற சில முக்கியமான கன்செப்ட் தான் இந்த பகுதியில் நாங்கள் பார்க்க போறோம். அந்த அடிப்படையில முதலாவது விஷயம் இணையம். இன்றைக்கு உலகத்துல பெரிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் இந்த இணையம். சரியா, இந்த இணையத்தை அடிப்படையாக கொண்டுதான் இன்னைக்கு நாங்கள் எத்தனையோ விஷயங்கள் ஈவன் நாங்கள் இந்த ஜூம் கிளாஸ் செய்யறோம் அப்படின்னா கூட அது நாங்கள் நானும் நீங்களும் ஏதோ ஒரு வகையில் இந்த இணையத்தின் ஊடாகத்தான் நாங்கள் கனெக்ட் ஆகியிருக்கிறோம். எல்லாருக்குமே இன்றைக்கு அறிமுகமான ஒரு சொல் தான் இந்த இணையம். ஆகவே சிம்பிளா நாங்கள் சொல்றதா இருந்தால் தொடர்பாடலை மேற்கொள்ளவும் வளங்களை பகிர்ந்து கொள்ளவும் அது என்ன வளங்களை பகிர்ந்து கொள்ளா இப்ப நான் ஃபைல் ஒன்று ஷேர் பண்றேன், அல்லது சில நேரங்கள்ல எங்கட கலனியை நீங்க வந்து என்ன செய்யலாம், இன்னொரு இடத்துல இருந்து யூஸ் பண்ணலாம். எந்த மிஷினை கூட நீங்க என்ன செய்யலாம், இன்னொரு இடத்துல இருந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா, வளங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வதா இருக்கலாம். ஒரு கோப்பு பகிர்ந்து கொள்றது, ஒரு வீடியோ பகிர்ந்து கொள்ளவும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ள வலையமைப்பு தான் இணையம் என்று நாங்கள் சொல்றோம். சரியா பிள்ளைகள், நீட்டா வளங்க. இது என்ன கொஞ்சம் நாங்கள் டீட்டெயிலா என்ன செய்யறோம், நாங்கள் 6வது அலகுல படிக்கிறோம். சோ நாங்க எல்லாருமே கனெக்ட் ஆகி இருக்கிறோம்னா நாங்க எல்லாரும் ஒரு நெட்வொர்க்ல இருக்கிறோம். அப்படி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நெட்வொர்க்கையும் இணைச்சிருக்கிற ஒரு விஷயம் தான் இணையம். நாங்கள் அதை இன்னும் விளக்கமா இன்னும் தெளிவா எங்களுக்கு 6வது அலகுல விளக்கக்கூடியதா இருக்கும். ஜஸ்ட் இப்போதைக்கு நம்மளா வலையமைப்புகளின் வலையமைப்பு தான் நாங்கள் இணையம்னு சொல்றோம். அது ஏன் தேவைப்படுது என்றால் தொடர்பாடலை மேற்கொள்றதுக்கு வளங்களை பகிர்ந்து கொள்றதுக்கு நாங்கள் நம்மளா பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஐடியா அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். இது பெரிய ஒரு ஹிஸ்டரியோட நம்மளா இருக்குது. பட் நாங்கள் சிம்பிளா அதை முடிச்சு கொள்வோம். என்னது, ஆரம்ப காலங்களில் பாருங்க, ஐக்கிய அமெரிக்காவின் பாதுகாப்பு திணைக்களம் என்ன செய்யுது, ஆர்பனெட் சொல்லக்கூடிய வலையமைப்பினூடான இணையத்திற்கான அடித்தளத்தை ஆரம்பித்தது. அது என்னது, அவங்களோட பாதுகாப்பு தகவல்களை பரிமாறிக்கொள்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா இணையமாக இணைஞ்சிருக்குது, இது பரிணாமிச்சிருக்குது. நம்மள சொன்ன பேஸ்புக் ஆரம்பத்துல இருந்தாங்க சும்மா ஒரு யூனிவர்சிட்டி ப்ராஜெக்ட் ஒன்று, என்னது அவங்களுக்குள்ள தகவலை ஷேர் பண்ணி கொள்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் தான் இன்னைக்கு பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய பெரிய ஒரு உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு சோசியல் மீடியாவா மாறி இருக்குது. அந்த மாதிரி ஆரம்பத்துல மிகச்சிறிது ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் தான் ஒரு ஐக்கிய அமெரிக்காவோட பாதுகாப்பு திணைக்களத்துக்குள்ள ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இணையத்துல அடிப்படையா இருக்கும். சோ இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வலையமைப்பு முதலில் பல்கலைக்கழகங்களில் உள்ள பிரதான கணனிகளை இணையத்துடன் இணைத்துக் கொண்டது. அப்ப அவங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போக்குல வந்து என்ன செய்றாங்க, அடுத்த ஸ்டெப்ல யூனிவர்சிட்டியில இருக்கிற மெஷின் எல்லாம் வந்து அவங்களோட இணைச்சு கொள்றாங்க. சரியா, ஏனைய கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களையும் பின்னர் இதனுடன் இணைத்துக் கொண்டு அப்படி படிப்படியா என்ன செய்றாங்க, மத்த விஷயங்களையும் இணைச்சு கொண்டு அப்படியே போறாங்க. அதுக்கு பிறகுதான் இன்றைக்கு நாங்கள் பயன்படுத்துற இந்த இணையம் என்ற அடிப்படையில வந்து நிற்கிறது. பாருங்க, கார்ப்பரேட் சொல்ல விஷயம் ஆரம்பத்தில் கணனி தொழில் வல்லுநர்கள், பொறியியலாளர்கள், விஞ்ஞானிகள் போன்றோரின் சிக்கலான வேலைகளுக்கு உதவும் வகையில் இருந்துச்சு. ஆரம்ப காலங்கள்ல எல்லாரும் என்ன செய்யல, இந்த இணையத்தை பயன்படுத்தல ஒரு குறிப்பிட்ட வகையினர் மட்டும்தான் இந்த இணையத்தை பயன்படுத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா இன்றைக்கு நாங்கள் அதை எல்லாருமே நாங்கள் பயன்படுத்துற நிலைக்கு வந்திருக்குது. இதுதான் சிம்பிளான ஐடியா. சரிதான பிள்ளைகள்? அடுத்து பாருங்க, உலகளாவிய வலை, வேர்ல்டு வைட் வெப்னு சொல்லக்கூடிய ஒரு கன்செப்ட். சரியா, பாருங்க, கோப்பு பரிமாற்றம், மின்னஞ்சல், காணொலி மாநாடு, வீடியோ கான்பரன்ஸ். நாங்க இருக்கிறது உண்மையா ஒரு வீடியோ கான்பரன்ஸ் இல்லையா. டெல்நெட் சொல்றது தொலை அணுகல், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னும் ஒரு கணனியை நாங்கள் அணுகிறது. சரியா, இணைய இடைவினை புரிதல் அப்படின்னா என்னது, நாங்க சட் பண்றோம், ஆன்லைன்ல சட் பண்றோம் நாங்கள், அந்த விஷயங்கள். அதே மாதிரி இணைய தொலைபேசி, இப்ப நான் வாட்ஸ்அப்ல கால் பேசுறோம், அது என்னது, இணைய தொலைபேசி. இணைய தொலைக்காட்சி, இன்னைக்கு நாங்க நார்மலா டிவி சேனல் பாக்குறது அது மாதிரி இல்லாம ஆன்லைன்ல டிவிகள் இருக்கு தானே, அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த இணையத்தில சேவைகளாக கருதப்படுது. அப்ப மெயினா நாங்க பாக்குற என்ன, இணையம்டா என்னன்ற ஒரு ஐடியாவை நாங்க எடுத்தோம். எல்லாருக்கும் அறிமுகம் இருக்கத்தான் நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலா போயிருக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்ல. அப்படித்தானே பிள்ளைகள்? அது ஆரம்பத்துல எங்க ஆரம்பிக்கப்பட்டுச்சு, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்கு குறிப்பிட்ட சின்ன பர்பஸுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஆனா இன்றைக்கு அது விரிவடைஞ்சு இன்னைக்கு பாருங்க, உலகளாவிய வலைண்டா என்ன, நீங்க வெப்சைட் எல்லாம் பாக்குறீங்க தானே. சோ இதெல்லாமே வந்து என்னது, ஒவ்வொரு வெப் பேஜும் இணைக்கப்பட்டு ஜஸ்ட் நீங்க கூகுள்ல சர்ச் பண்றீங்க, எத்தனையோ வெப்சைட் வருது. அப்ப ஏதோ ஒரு வெப்சைட் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க. சரியா, அப்ப இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் ஒன்றோட தொடர்பு படுறோம் அப்படிங்கிறத நாங்கள் இன்னும் டீட்டெயிலா இந்த பகுதியை 10வது அலகுல நாங்கள் படிப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இந்த முதலாவது அலகு பின்னுக்கு வாருவதை அலகுகளை தொட்டு கொண்டு போற பகுதிகளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில உலகளாவிய வலைன்னு சொல்ற எல்லா வெப்சைட்லாம் இணைஞ்சிருக்கா இல்லையா. இப்ப நீங்க ஒரு வெப்சைட் போயிருப்பீங்க, அப்படி இருக்கிற எல்லா வெப்சைடும் நாங்க என்ன செய்யலாம், ஒரு இடத்துல இருந்து பாக்குறோம், அணுகிறோம், இணைஞ்சிருக்கா இல்லையா, ஒன்றோட வந்து வெப்சைட் எல்லாம் இணைஞ்சிருக்கு. ஸோ அந்த கன்செப்டை கொண்டு வந்தது வேர்ல்டு வைட் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். கோப்பு பரிமாற்றம், ஒரு ஃபைல நாங்கள் ஷேர் பண்ணி கொள்றோம் வாட்ஸ்அப்லயோ இதுலயோ மெயில்லயோ. அதே மாதிரி இமெயில் கிடைச்சிருக்கு எங்களுக்கு, வீடியோ கான்பரன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இணையம் அறிமுகமாகினதால இந்த உலகத்துக்கு கிடைச்ச என்னது சேவைகளாக இருக்குது. சரிதானே. அப்ப உலகளாவிய வலைன்னு சொல்லக்கூடிய வெப்சைட் சம்பந்தப்பட்ட விஷயத்த
1991 டிம் பெர்னர்ஸ்லி என்றால் என்ன சார் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வேர்ல்டு வைட் வெப்னு சொல்றது ஃபர்ஸ்டா டிம் பெர்னர்ஸ்லியால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இவரே வலை தொழில்நுட்ப நியமங்களை மேற்பார்வை செய்யும் தொழிற்துறை பிரதிநிதிகளின் ஒரு குழுவான உலகளாவிய வலை கூட்டமைப்பு. இந்த இணையம் வெப்சைட்லாம் இயங்குதுன்னு வரும்போது அதுக்கு ஒரு நியம ஒழுங்கு இருக்கணுமா இல்லையா? இப்ப எல்லாத்துலயும் அது இருக்குது பிள்ளைகள். உதாரணம் ஒரு ஒரு மருந்து ஒரு நாடு விநியோகிக்கின்றா கூட மருந்துகளை கட்டுப்பாட்டி ஒரு நியமத்தை தயாரிக்கணும் என்று சொல்றதுக்காக ஒரு என்ன செய்யும் ஒரு நிறுவனம் இருக்கும். அதே மாதிரி ஐக்கிய நாடு சபைங்கிறது உலகத்துல என்னது சில விஷயங்களை கட்டுப்படுத்த ஒரு நிறுவனமா இருக்குது. இப்ப உலக வங்கி, மத்திய வங்கி இதெல்லாம் என்ன செய்யுது ஒவ்வொரு விஷயத்த கட்டுப்படுத்துற ஒரு முக்கியமான இடம். அந்த மாதிரி இந்த வேர்ல்டு வைட் வெப் கட்டுப்படுத்துற விஷயமா தான் W3C சொல்லக்கூடிய விஷயத்த உருவாக்கின யாரு வழி நடத்தி கொண்டிருக்கிறாரு. சரிதானே? இதுதான் ஆக சிம்பிளா இருக்கும். அப்ப என்னது 1991ஆம் ஆண்டு தான் நம்மள இந்த கன்செப்ட் எல்லாமே அறிமுகமாகி கொண்டிருந்திருக்குது. சரிதானே? ரைட். அப்ப இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொடுங்க பிள்ளைங்க. இந்த விஷயத்தை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கொள்ளுங்க. இதுல என்ன கதைக்கிறது விளங்குதா பிள்ளைல மிச்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ன்றதால பெருசா டீட்டெயிலா பேச இல்ல. அதுல யாருக்காவது இது விளங்காம இருக்குதா? ரைட். அடுத்தது பாருங்க. சோசியல் மீடியா, சோசியல் நெட்வொர்க்ஸ். இது நார்மலா உங்களுக்கு இதுவும் மிச்சமே நாங்கள் பரிச்சயமான ஒரு விஷயம். பாருங்க. உலகளாவிய ரீதியில் தனிநபர் அல்லது சமூகங்களுக்கு இடையில் தொடர்பினை ஏற்படுத்திக் கொள்ள வசதி அளிக்கும் வலைப்பக்கங்களாகும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? ஒருத்தர் நாங்கள் தொடர்பு கொள்வதற்காக, தொடர்பாடல் செஞ்சு கொள்வதற்காக, எங்களுக்குள்ள நாங்கள் பேசிக் கொள்றோம். எவ்வளவு விஷயங்களை கேட்க நாங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளை நாங்கள் பதிவேற்றி என்ன செய்யறோம்? சந்தோஷ துக்கங்களை நாங்கள் பரிமாறிக்கொள்றோம். கிட்டத்தட்ட ஒரு மெய்நிகர் சமூகம் அப்படின்னா இப்ப நாங்க ஒரு ஒரு ஊர்ல எப்படி எல்லாரும் சேர்ந்து வாழ்றோமோ அந்த மாதிரி நாங்க என்ன செய்யறோம் எல்லாருமே சோசியல் மீடியாக்கள்ல நாங்க இன்றைக்கு சேர்ந்து வாழ்றோம் இல்லையா? சோசியல் மீடியால நாங்க எல்லாரும் என்ன செய்யறோம் ஒரு 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 அது கிட்டத்தட்ட ஒரு வேர்ச்சுவலான சொசைட்டி, வேர்ச்சுவலான ஒரு சமூகம் தான். ஒரு ஊர் மாதிரி தான் அதுவும். அங்க போனாலும் எல்லா விஷயங்களும் தெரியும் என்ன. அப்ப உலகளாவிய வலையை பயன்படுத்தி இருக்கிறதுல இன்னும் ஒரு இன்டர்நெட்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இன்னும் ஒரு விஷயம் தான் என்னது இந்த மாதிரி சமூக வலையமைப்புகள் எங்களுக்கு கிடைக்கிறது. சமூக வலையமைப்பு என்னது பாருங்க உலகளாவிய ரீதியில தனிநபர் இல்ல சமூகங்களுக்கு இடையில ஒரு தொடர்பு கம்யூனிகேட் பண்ணி கொள்றதுக்காக இருக்கிற ஒரு விஷயங்கள். இன்னைக்கு எத்தனையோ சோசியல் மீடியாக்கள் இருக்குது. நாங்கள் பிரபலியமா பயன்படுத்துறது Facebook, Instagram, TikTok. அதே மாதிரி இப்ப இருந்து ட்விட்டர் வந்து என்னது ட்விட்டர் வந்து அண்மை காலமா எலன் மஸ்க் அதை வாங்கினதால வந்து எக்ஸ்ன்னு சொல்லி மாற்றப்பட்டிருக்கு என்ன. அதே மாதிரி நாங்க என்ன செய்யறோம் டெலிகிராம் பார்த்திருப்பீங்க, வாட்ஸ்அப் என்னதுதான் சோசியல் நெட்வொர்க்ல வர போற விஷயங்கள் தான். அடுத்த பின்ட்ரெஸ்ட் நல்லா யூஸ் பண்ணுவாங்க என்ன, யூடியூப், லிங்க்டின் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? லிங்க்டின் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது ஒரு வகையான சோசியல் மீடியா தான். அப்படினால அது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணுவோம் நாங்கள் அதை. சரிதானே? இப்படி எத்தனையோ சோசியல் மீடியாக்கள் இப்ப ரெடிட்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் நாங்கள் எங்கட நம்ம இலங்கையில பெரும்பாலும் ஒரு ஒரு குறிப்பிட்ட குரூப்பை தவிர யாரும் யூஸ் பண்றதில்ல. அப்படி உள்ள சோசியல் மீடியாக்கள் நாங்கள் ஒரு ஃபண்டுக்கு யூஸ் பண்றதால Facebook, Twitter அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா நாங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்ப இது ஓகே தானே? இதுல பெருசா ஒரு ஒன்று இல்ல. அடுத்தது பிள்ளைகள் மொபைல் கம்ப்யூட்டிங், செல்லிட கணித்தல் அப்படின்னு சொல்றது சிம்பிளா சொல்றதா இருந்தால் இப்ப நீங்க கையில தூக்கிட்டு போற மொபைல் போன் இருக்கு தானே, அதான் கான்செப்ட். அதாவது நடமாடக்கூடிய கணனி. அதாவது உங்களால தூக்கிட்டு போகலாம். அங்க இங்க கொண்டு செல்லக்கூடிய வகையில ஒரு கணனியை நீங்க பாவிக்கிறீங்க அப்படின்னா அது என்னது செல்லிட கணித்தல். இப்ப என்ன மொபைல் போன் இருக்குது. என்ன மொபைல் போன் என்ன செய்யலாம்? அங்க தூக்கிட்டு போகலாம். கொண்டு செல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கா இல்லையா? ஆகவே அதுதான் செல்லிட கணித்தல். வேற ஒன்றும் பெருசா பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. சரியா? ஆக சிம்பிளா நடமாடக்கூடிய கணித்தல், நடமாடக்கூடிய கணனி. சரியா? ஒரு சொல்ல அதை விளங்கப்படுத்துறதா இருந்தால் நாங்க அப்படி சொல்றோம். என்னது பாருங்க. நம்மள நான் ஒரு விளக்கம் எழுதுறதா இருந்தா எழுதி கொள்ளுங்க. அதாவது செல்ல கிணத்துல போறதை நாங்க தூக்கி செல்றோம்டா என்ன மெயினா என்ன அறிய மாட்டுச்சு? வடங்கள் இருக்க மாட்டுச்சு. வடம் இல்லாம வயர்லெஸ்ல இயங்கக்கூடியதாக இருக்கும். வயர்லெஸ்ல இயங்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்ப நோமலா சொல்றதா இருந்தாலும் எழுதுவோம் நாங்க எழுதுங்க நோமலா இதுல. உம் எழுதுங்க. பௌதீக தொடர்புகள் எதுவுமின்றி. அப்படி மீனிங் என்ன? வடமின்றி. சரியா? பௌதீக தொடர்புகள் எதுவுமின்றி வயர் எதுவும் இல்லாம இன்றி பிரெக்கெட்ல போடுங்க. பௌதீக தொடர்புகள் எதுவும் இன்றி என்று போட்டுட்டு பிரெக்கெட்ல போடுங்க. அதாவது கம்பியில்லா இணைப்பை பயன்படுத்தி. சரியா? கம்பியில்லா இணைப்பை பயன்படுத்தி. கம்பியில்லா இணைப்புண்டா வயர்லெஸ் வயர்லெஸ் கம்பியில்லா இணைப்பை பயன்படுத்தி பிரெக்கெட்டை முடிச்சுட்டு பயன்படுத்தி
பயன்படுத்தி கம்பியில்லா இணைப்பை பயன்படுத்தி பெயரை முடிச்சுட்டு எழுதுங்க. தரவு பரிமாற்றம் தொடர்பாடல் இல்லையா? தொடர்பாடல் தரவு பரிமாற்றம் அல்லது தொடர்பாடல் தொடர்பாடல் திரும்ப சொல்றேன். அதை அணிட்டு எழுதுங்க. என்னது? பௌதீக தொடர்புகள் எதுவுமின்றி பிராக்கெட்ல போடுங்க. டைப் பண்ணி விடுறேன். வெயிட் பண்ணுங்களா? டைப் பண்ணி விடுறேன். பௌதீக தொடர்புகள் எதுவுமின்றி பிராக்கெட்ல போட சொன்னது கம்பி இல்லா இணைப்பை பயன்படுத்தி முடிச்சுட்டு தரவு பரிமாற்றம் தொடர்பாடலை மேற்கொள்ள பயன்படுத்தப்படும் கணித்தல் கருவி கம்ப்யூட்டிங் டிவைஸ். கணித்தல் சொல்ற கம்ப்யூட்டிங். நாங்க மெஷின்ல செய்யலாம் ஒரு வேற கணித்தல் தான். சரியா? கணித்தல் கருவிகளின் பயன்பாடு ஆகும். இதுக்கு மேல உள்ள நோட்ஸை கொஞ்சம் காட்ட வெயிட் பண்ணுங்க. பயன்பாடு ஆகும். சரிதானே? கருவிகளின் பயன்பாடு ஆகும். தொடர்ச்சி எழுதலாம் அல்லது அடுத்த பயிற்சி எழுதலாம். என்னது மெயினா விஷயம்? என்ன இது? அங்கும் இங்கும் கொண்டு செல்லக்கூடியதாக காணப்படும் மொபைல் கம்ப்யூட்டிங் டிவைசஸ் என்னலாம் அங்கிங்க கொண்டு போகலாம். மூவ் பண்ணக்கூடியதா இருக்கு, நடமாடக்கூடியதாக இருக்கு. நடமாடும் கணித்தல், செல்லிட கணித்தல், அது நடமாடும் கணித்தல் சொல்லுவாங்க. சரியா? இந்த சமூக வலையம் இப்படி யாரும் பாயிண்ட்ஸ் எழுதாம இந்த எழுதி கொள்ளுங்க. இதுக்கு நான் உதாரணம் போடல, படத்தை மட்டும் போட்டுருக்கேன். நீங்க உதாரணங்கள் போடலாம். பிள்ளைகள் இந்த மொபைல் கம்ப்யூட்டிங் படிப்பிச்சிருக்கிறேன். நான் இன்னும் சில கணித்தல்கள் படிப்பிக்க போறேன். அதுகளும் கட்டாயம் தேவையா? நான் அடுத்தது படிக்க போறது கிளவுட் கம்ப்யூட்டிங், முகில் கணித்தல் அல்லது மேக கணித்தல் படிப்போம். அதே மாதிரி இந்த அழகிட கடைசி பகுதிகள் வரும்போது சமாந்தர கணித்தல், சரியா? அப்படிலாம் படிப்போம். கோட்டு சட்டக கணித்தல், கடைசியா 13வது குவாண்டம் கம்ப்யூட்டிங் எல்லாம் படிப்போம். குவாண்டம் கணித்தல், சர்வ வியாபக கணித்தல் சொல்லி ஐடியாக்கெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து நான் பேசுவேன். நான் என்ன செய்யுங்க, நீட்டா அதுகளை எழுதி கொள்ளணுமா, தோத்து கொள்ளணும். நான் கதைக்கிறதும் கிளியர்லாம் இருக்க முடியல இல்லையே. ஓகே, இந்த நோட்ஸையும் யாரும் எழுதாம இருந்தால் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இருக்கு இணையம் சம்பந்தமானது. இணையத்துல பிரயோகங்கள் தான் இந்த உலகளாவிய வலைன்னு சொல்றது, கோப்பு பரிமாற்றம், மின்னஞ்சல், சரியா? நாங்க சட் பண்றது இல்லையா, மெசேஞ்சஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பயன்பாடு தானே. வாட்ஸ்அப் கோல் பேசுறோம், இணைய தொடர்பாடல், தொலைபேசி, இன்டர்நெட், டிவி இருக்குது இல்லையா பிள்ளைகள்? நம்மள ஆன்லைன்ல மட்டுமே டெலிகாஸ்ட் ஆகிற டிவிகள் இருக்கு இன்னைக்கு. இதெல்லாம் வரப்போகுது இருக்குல்ல. இதையா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கொள்ளுங்க.
ரைட். அப்படி அடுத்த விஷயம் இவர யாரும் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. சோசியல் மீடியாவோட சேர்த்து மொபைல் கம்ப்யூட்டிங் சம்பந்தமா கதைச்சிருக்கிறேன். ரைட். இந்த பகுதியில படிக்கிற 2வது பகுதியில நாங்கள் படிக்க போற கடைசி பகுதி தான் என்னது? மேக கணித்தல். கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இருக்குது. அத பத்தி நாங்கள் அடுத்ததா பார்க்க வேண்டி இருக்குது. சரிதானே? ரைட். இந்த பகுதி 2வது பகுதியில நாங்க பார்க்க போற கடைசி பகுதி. சரியா பிள்ளைகள்? ரைட்.